இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ரோக்ராமும் லாஜிக்கல் ப்ரோக்ராம் தான். அதே மாரி தான். எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஹெடர் ஃபைல் வந்து கண்டிப்பா தேவை. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேனர், பிரிண்டர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா நம்ம இந்த ஹெடர் ஃபைலை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து இன்ட் மேல் வந்து கம்பல்சரியா நம்ம போட்டு தான் ஆகணும். இங்கே வந்து நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயில் a bன்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து என்ன ஆகும்னா, ஏவோட வேல்யூ வந்து ஏன்னு எடுக்காம, ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து எடுக்கும். ஸோ அப்போ ஏவோட ஆஸ்கி வேல்யூவோட பியோட ஆஸ்கி வேல்யூ கண்டிப்பாக வந்து என்னவாக தான் இருக்கும், கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும். அதுபோக நம்ம இங்கே வந்து கீழே வந்து நம்ம லூப்புக்கு வந்து எந்த ஒரு டிக்ரிமெண்ட்டோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இந்த லூப் என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப ஒரே இதை தான் செக் பண்ணும். ஏ வந்து பியா அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து கடைசி வரைக்கும் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 2ஓட வேல்யூ வந்து மாறப்போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த லூப் வந்து என்ன ஆகும்னா, பிரிண்ட்எஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். மலையாளம் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறத வந்து இன்ஃபினிட்டி தடவை வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் எனக்கு. இதை செக் பண்ணலாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மலையாளம் இஸ் பாலிண்ட்ரோம்ங்கிறது வந்து எனக்கு இன்ஃபினிட்டி தடவை பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த லூப் வந்து நிற்கவே நிற்காது. ஏன்னா ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏ வந்து ஆஸ்கி வேல்யூ ஆஃப் பியோட பெருசாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த லூப் வந்து எனக்கு ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும்.